என் இனிய தமிழ் மக்களுக்கு P R Sundar's அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் அடுத்த சில மாதங்களுக்கு பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். இதில் ரெண்டு விஷயங்களுக்கு, ஒன்று டெக்னிக்கல், ஒன்று ஃபண்டமெண்டல். அப்போ சிலர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் ரெண்டுத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் டெக்னோ ஃபண்டமெண்டல் பீப்புள் அப்படின்னு பேர். ஸோ அதனால் நான் முதல்ல ஃபண்டமெண்டல் பற்றியும் பேசுகிறேன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பற்றியும் பேசுகிறேன், அதுக்கப்புறம் இதை வச்சு ஏதாவது பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறேன். 3 பங்காக இருக்குது. இப்போ முதல்ல ஃபண்டமெண்டல். இப்போ 2021 நிஃப்டி கிட்டத்தட்ட 18,600 போச்சு. கடந்த 2 வருஷமாகவே பங்குச்சந்தைகள் மேலே போது கீழே வருது, ஆனால் எங்கேயும் போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 19,000 இருக்குது. ஸோ 18,600 19,000 பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2% தான். 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2% தான் கொடுத்துருக்குது. வருஷத்துக்கு 1%. நீங்கள் பேங்க்கில் பணத்தை எஃப்டியில் போட்டாலே உங்களுக்கு 6-7% கிடச்சிருக்கும். ஸோ அதனால் கடந்த 2 வருஷத்தில் பங்குச்சந்தைகள் ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் அடுத்த 1 or 2 இயருக்கு நல்ல அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது, ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னாலே இந்த வருஷம் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் அந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் நிறைய பங்குச்சந்தைகள் அமெரிக்கா, ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் அந்த 3 மாதத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. ஸோ இதுக்கு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்தது அதானி பற்றி. ஸோ அதனால் கூட ஒரு பெரிய கலவரம் நடந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் முதல் குவார்ட்டரில் நம்ம உலக பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹியூஜாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் 2வது குவார்ட்டர் ஏப்ரல், மே, ஜூனில் நம்ம கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, ஸோ அடுத்த குவார்ட்டரில் நம்ம என்ன ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈவன் இந்த செகண்ட் குவார்ட்டரில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியே ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த 6 மாதத்தில் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 4% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு நிஃப்டி. 6 மாதத்தில் 4% அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 8% ஆகுது. 8% ரிட்டர்ன்றது ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடையாது. நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் எஃப்டிக்கே 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எஃப்டிக்கே 8% வருதுன்னும் போது பங்குச்சந்தையில் ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணுறோம். ஏன்னா பேங்க் எஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் லாஸ்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் இங்கே கேபிட்டல் லாஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் ரிஸ்க்குன்றதுனால கொஞ்சம் ரிவார்டு கொஞ்சம் ஹையராக கிடைக்கணும். ஆனால் முதல் 6 மந்த்ஸில் 4% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. இதனால் அடுத்த சில மாதங்களுக்கு பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பங்குச்சந்தைகள் பெருமளவில் ஏறிச்சு. அதே போல் கரோனா வைரஸ் வந்தது, பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்குச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பங்குச்சந்தைகள் அபரிதமாக வளர்ச்சி கண்டுது. அதே போல் போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரு, யூஎஸ் இன்ஃப்ளேஷன், யூரோப்பியன்லாம் இன்ஃப்ளேஷன்லாம் 9%, 10% அந்தளவுக்கு பெருசாக போச்சு. இப்போ அந்த போஸ்ட் இன்ஃப்ளேஷன் பீரியட் இந்த ரேலி இருக்குது. ஸோ இதனால் இந்த ரேலி ஒரு மிகப்பெரிய ரேலியாக இருக்கிறதுக்கு, எப்படி போஸ்ட் லீமன் பிரதர் கொலாப்ஸ், போஸ்ட் கரோனா வைரஸ் மாதிரி இந்த போஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேலி மிக பெரியசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம பங்குச்சந்தைகள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம பங்குச்சந்தைகள்னு சொல்கிறது நிஃப்டி. நம்ம ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ அதெல்லாம் பேசுகிறதில்ல. நிஃப்டியினுடைய ரிட்டர்ன் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் முன்னாடியே ஆல் டைம் ஹை டச் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹை டச் பண்ணிடுச்சு. நிஃப்டி தான் கடைசியாக வந்திருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, நிஃப்டியில் 50 ஸ்டாக்குகள் இருக்குது. ஆனால் அந்த 50 ஸ்டாக்குகள் இருந்தாலும் அதில் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஹியூஜ் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து அது ஒரே கம்பெனி தான். ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25% வெயிட்டேஜ் இருக்கும் நிஃப்டியில். இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராடர் மார்க்கெட் நல்லாவே இருந்திருக்குது. ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 5 ப்ளஸ் கொட்டாக் பேங்க்கை கூட சொல்லலாம். இந்த 6 ஸ்டாக்குமே கடந்த பல மாதங்களாக
ரொம்ப ஹியூஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜர். அந்த மெர்ஜர் நியூஸ் வந்ததுலேருந்தே அது பெருசாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹேங் ஓவர்லாம் இன்னொரு 1 மாதத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்லாம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த ஐடி பங்குகள் வந்து உலக பங்குச்சந்தைகளில் இறங்கினப்போ இது இறங்கினது இப்போ திரும்ப ஏறவே இல்லை பெருசாக. ஆனால் இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மேலே போகுது. ஸோ இங்கே வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் ரெண்டுமே ஆல் டைம் ஹைலேருந்து 20% கீழே இருக்குது. ஆனால் மார்க்கெட் அட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அந்த 20% அவங்க இந்த 2 ஸ்டாக் ரெக்கவர் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் ரிலையன்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. கொட்டாக் பேங்க்கும் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. கொட்டாக் பேங்க் பல வருஷமாக எனக்கு தெரிஞ்சு 1600லேருந்து 2000க்குள்ளவே தான் ட்ரெண்ட் நடந்துட்டுருக்கு. இது என்னென்னா, இப்போது கடந்த சில மாதங்களாக பார்த்திங்கன்னா மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ப்ராடர் மார்க்கெட் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இந்த இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் எல்லாமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதனால தான் வந்து நிஃப்டி வந்து பெருசாக மேலே போகலை. அடுத்த சில மாதங்களில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜர் ஓவர், அந்த ஹேங் ஓவர், அதனால் அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யூஎஸ்லலாம் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ரெக்கவர் ஆகுது. அதனால் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பற்றி நான் ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லார்ஜ் கேப்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது பங்குச்சந்தைகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசின்னு இருக்குமோ நான் சொன்னேன், இங்கே ஒரு தீபாவளிக்குள்ளார ஒரு 20,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிஃப்டி அப்படின்னு. என்ன சார் 20,000 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், ஸோ பாருங்கள், நம்ம வந்து சமயத்தில் வந்து ஒரு ஜோக் சொல்கிறேன் கேளுங்க. என் பையன் வந்து ஒரு 3 வயசாக இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில் வந்து அவனை ஒரு ஏரோப்ளேனில் கூப்பிட்டு போனேன். ஏரோப்ளேனில் போகும்போது என்ன பண்ணாங்க, நம்ம சினிமாவில் காமிக்கும்போது அப்படி ஏரோப்ளேன் நிற்கும், நம்ம போய் ஏற மாதிரி அப்படிலாம் இருக்காது. நம்ம அப்படி ஏர்போர்ட் லவுஞ்சிலேருந்து அப்படி ஏரோ பிரிட்ஜ் இருக்கும், அது வழியாகவே ஏரோப்ளேன் உள்ளே போய்டும். ஒரு ஏரோப்ளேன் உள்ளே போய் ஏறுற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்காது. நான் உள்ளே போய் உட்காந்தோடனே பையன் வந்து பக்கத்து ஜன்னல் வழியாக இன்னொரு ஏரோப்ளேனை பார்த்துட்டு, டேடி அங்கே பாருங்கள் டேடி ஏரோப்ளேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், டேய் நீயே தானே ஏரோப்ளேனில் தான்டா உட்காந்துட்டுருக்குற அப்படின்னு சொன்னேன். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளே இருக்கும்போது அந்த பிரச்சனையுடைய முழுத்தன்மையை உங்களால் பார்க்க முடியாது. அதாவது ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பூமியை கூட நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா தான் பூமி வந்து உருண்டையாக இருக்கிறது தெரியும். ஆனால் நம்ம பூமியிலே இருக்கிறதுனால நமக்கு அந்த உருண்டை தெரியறதில்ல, தட்டையாக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பல நேரங்களில் நம்ம பங்குச்சந்தையில் இருக்கிறதுனால, இதிலேயே உழல்றதுனால நம்மளால் வந்து ஒரு ப்ராடர் பிக்சர், அது வெளியே போய் நின்று பார்க்கக்கூடிய ஒரு இது நமக்கு கிடைக்காம போயிடுது. அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் 2 வருஷமாக நம்ம 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குறோங்க, அடுத்த 5 மாதத்தில் நம்ம ஏன் 5% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடாது? இப்போ பார்த்திங்கன்னா வந்து 19,000 இருக்குது நிஃப்டி, 20,000 பார்த்திங்கன்னா அது வந்து 5% தான். இப்போ அந்த ஜூன் மாதம் நம்ம பேசின்னு இருக்கிறோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் இருக்குது. நவம்பர்னால் 5 மாதம். இது தீபாவளி எப்போ வருதுன்னு தெரியாது, லேட் அக்டோபர் இல்லை ஏர்லி நவம்பரில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த 5 மாதம் இருக்குது. 5 மாதத்தில் ஏன் 5% மேலே போகக்கூடாது? 5 மாதத்தில் 5%ன்றது வந்து ஒரு வருஷத்தில் 12% தானே. அது வந்து இது வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப நார்மலான எதிர்பார்ப்பு தான். பட் 20,000 அப்படின்னோடனே என்னடா இது இவ்வளோ பெருசாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது, அது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் பார்த்துருவோம் வாங்க. டெக்னிக்கலாக நான் கொஞ்சம் ரொம்ப விவரமாக சொல்லலை, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு சூப்பர் ட்ரெண்டுன்னு ஒரு லைன் இருக்குது. அது வந்து 20 லைன் 1, 5 லைன் 1. 20னா ஒரு மாதத்துக்கு அரௌண்ட் 20 ட்ரேடிங் செஷன் இருக்குது, அதனால் அது மந்த்லி ட்ரெண்டு. 5னா ஒரு 5 ட்ரேடிங் செஷன் இருக்குது வீக்லியில் நார்மலாக, அதனால் வீக்லி ட்ரெண்ட். ஒரு மந்த்லி ட்ரெண்ட், ஒரு வீக்லி ட்ரெண்ட். அது 2 ட்ரெண்டும் க்ரீனில் இருந்தால் மார்க்கெட் புல்லிஷு, அது 2 ட்ரெண்டும் ரெட்டில் இருந்ததுன்னா பேரிஷ். அது எடுத்துக்கணும்னாக்கா பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கோவிட் பீரியடில் வந்து நல்ல பெரிய ரேலி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும், கொஞ்ச நாள் கழிச்சு அப் ட்ரெண்ட் வரும், அப்புறம் டவுன் ட்ரெண்ட் வரும், அப்புறம் அப் ட்ரெண்ட் வரும், அப்புறம் டவுன் ட்ரெண்ட், அப்புறம் அப் ட்ரெண்ட், அப்புறம் டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டும் அப் ட்ரெண்டும் மாறி 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 வந்துட்டுருக்கும். அந்த கடந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் கோவிட் அந்த ஒரு பீரியடை தவிர்த்து மற்ற எல்லா நாட்கள்லையுமே வந்து ஒரு ட்ரெண்டு வந்து மாறி மாறி தான் வந்துருக்குது. அது வந்து ஒரு ட்ரெண்டு செட் ஆச்சுன்னா
அதிகபட்சம் 10 அல்லது 12 வாரத்துக்கு தான் அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு மாறிடும். ஒரு வாரம் 2 வாரத்தில் கூட மாறலாம். பட் நான் சொல்கிறது அதிகபட்சம். ஆனால் இந்த கடைசியாக வந்த அப் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 வாரங்கள் ஆயிருக்கு. இது வந்து நார்மலாக 10-12 வாரத்தில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இந்த தடவை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. 13வது வாரமாக தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. அடுத்த வாரம் வந்ததுன்னா 14வது வாரம். இப்போதைக்கு மார்க்கெட்லாம் புல்லிஷாக தான் இருக்குது. அதனால் பங்குச்சந்தைகள் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்போல்லாம் வந்து இந்த 3 மாதத்துக்கும் மேலே ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சோ அந்த பீரியடில் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அது நம்பர் 1. 2வது, இந்த மாதிரியான ஹியூஜ் அவுட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது மோர் தென் 3 months ட்ரெண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறமா நடந்திருக்கு. அதாவது லீமன் பிரதர் கொலாப்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்தது தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. கரோனா வைரஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்தது தான் நடந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து உலகம் முழுக்கவே வந்து இந்த இன்ஃப்ளேஷன் யூஎஸ் மார்க்கெட்லலாம் வந்து இன்ஃப்ளேஷன் 9% கிட்ட போச்சு. இந்தியாவோட அதிகமாக இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன். பேங்க்கில் லோன் வாங்கினா 6.5% வட்டி சொன்னாங்க. இப்போ யூஎஸில் வந்து 7%க்கு மேலே வட்டி. ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினீங்கன்னா 30 வருஷம் லோன் வந்து 7.2% இப்போதைக்கு. இன்னும் வேறு ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் ஏறும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து இந்த போஸ்ட் இன்ஃப்ளேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ போன வருஷம் வந்து உலக பங்குச்சந்தைகள் வந்து ஒரு 40 வருஷம் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. யூஎஸில் பெரிய கிராஷ் வந்தது. ஸோ எப்படி வந்து போஸ்ட் லிமன் பிரதர் அண்ட் போஸ்ட் கரோனா வைரஸுமோ இதே போல் இது வந்து போஸ்ட் இன்ஃப்ளேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ரேலி வந்து டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ரேலி வந்து கொஞ்சம் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் நான் சொல்லிட்டேன், அடுத்து டெக்னிக்கலாகவும் சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் நிஃப்டி 20,000 போகும், 25,000 போகும், 50,000 போகும், அதெல்லாம் ரைட்டு, நமக்கு என்ன சார் பயன் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அது குறிப்பாக வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்குது, மல்டி இயர் லோவில் இருக்குது. இப்போ ப்ரீமியம்ஸ்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இந்த ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்து அந்த விக்ஸ் வந்து கொஞ்சம் ஷூட்டப் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ப்ரீமியம்லாம் ஷூட்டப் ஆகும். அப்போ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது. இதுக்காக வந்து நான் அந்த நடுவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு ப்ரீ மார்க்கெட்டாக போஸ்ட் மார்க்கெட்டாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ரொம்ப லோ விக்ஸும்போது நீங்கள் போய் ஒரு செல் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஸ்ட்ராவில் காமிக்கிறேன் நான். ஒரு சப்போஸ் ஒரு 18,500 புட்டை செல் பண்ணிங்கன்னா மார்ஜின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலே வருது மார்ஜின். ஒன்று வந்து மார்ஜின் வந்து ரொம்ப 2வது பங்குச்சந்தைகள் ரொம்ப கீழே போச்சுன்னா லாஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். இப்போ லாஸ் அன்லிமிட்டடாக இருக்கும், ப்ரீமியம் ரொம்ப குறைவு, மார்ஜின் வந்து ரொம்ப அதிகம், இப்போ விக்ஸ் ரொம்ப லோ லெவலில் இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. ஒரு புல்லிஷாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு போய் புட் கேலண்டர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், சார் மார்க்கெட் புல்லிஷ் ஆகுது, ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ரொம்ப லோவாக இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூலை மாதத்தில் வந்து ஒரு 20,000 புட்டை செல் பண்ணிவிடுங்க, டிசம்பர் மாதத்தில் ஒரு 20,000 புட்டை பை பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு செல் இருக்குது, ஒரு பை இருக்குது இல்லைங்களா. மார்க்கெட் கீழே போச்சுன்னா செல்லில் லாஸ் வரும், ஆனால் பையில் ப்ராஃபிட் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து அன்லிமிட்டட் கிடையாது. ஸோ இந்த சார்ட்டில் இந்த பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மேக்ஸிமம் லாஸ் 3,200 காமிக்கிறாங்க. இது கரெக்டு கிடையாது. ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் கேலண்டர் மந்த்து சூஸ் பண்ணிங்கன்னா பே ஆஃப் சார்ட்டு இது எல்லாமே வந்து தப்பாக தான் காமிக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா இந்த 3,200 லாஸ்ன்றது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான லாஸ் அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணிங்க, ஒரு மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும்னா கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ் வரும். மார்க்கெட் கீழே போச்சுன்னா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு லாபம் வரும். ஸோ இந்த டேட்டா நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த பொசிஷன் எடுத்திருந்தால் நமக்கு என்ன ப்ரீமியம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ இது ஜூன் மாதம் 1ஆம் தேதி எடுத்த ஸ்ட்ராட்டஜி. பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்குது. இன்னொன்று பாருங்கள், நீங்கள் நேக்கடாக புட்டை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் மார்ஜின். ஆக்சுவலாக இங்கே 82,000 காமிக்கிறாங்க, அது ஆக்சுவலாக 80,000 தான். ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 82,000 இருக்கணும்.
நெக்ஸ்ட் டே இந்த 2000 ரூபாய் ப்ரீமியம் உங்களுக்கு வந்துடும். அப்போ நெட்டாக உங்கள் கையை விட்டு கொடுக்குறது வந்து 80,000 தான். அதே போல் மார்ஜின் ரொம்ப அதிகம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 30,000 தான். இங்கே இது 42,000 காமிக்குது, ஆனால் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 30,000 32,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இங்கே 80,000 ரூபாய் மார்ஜின் நேக்கடாக போட்டு செல் பண்ணிங்கன்னா, புட் கேலண்டர் பண்ணிங்கன்னா 40,000 தான், 33,000 தான் மார்ஜின் ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது, ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு வந்து பங்குச்சந்தைகள் வந்து விக்ஸ் அதிகமாச்சு, அல்லது மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது. ஆனால் இங்கே ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 4,000 ரூபாய் தான் லாஸ் வரும், அதுக்கு மேலே லாஸ் வராது. ஆனால் பங்குச்சந்தைகள் கடந்த ஒரு மாதத்தில் எதிர்பார்த்த மாதிரி பங்குச்சந்தைகள் மேலே போனதுனால என்னாச்சுனாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் இருக்குது. இதுவே இங்கே வந்து 14% ரிட்டர்ன் காமிக்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா இங்கே 14% ரிட்டர்ன்றது வந்து 42,000 பேஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய முதலீடு வந்து ஒரு 33,000 மட்டும்தான். ஸோ 33,000க்கு 6,200னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ பங்குச்சந்தைகள் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேக்கடாக புட்டை செல் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனை வரும்னா, நம்பர் 1 மார்ஜின் மணி ரொம்ப அதிகம், நம்பர் 2 ரிஸ்க் வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க்கு, நம்பர் 3 விக்ஸ் வந்து ரொம்ப லோவில் இருக்குது. இப்போ திடீர்னு விக்ஸ் அதிகமாச்சுன்னா பிரச்சனை ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நேக்கடாக செல் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை. அதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கும்போது ஒரு புட் கேலண்டர், அது நல்ல இந்த மணி புட் கேலண்டர் அப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ஃபேவரபுளாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த புட் கேலண்டர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜூலையில் செல் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட்டில் பை பண்ணுவாங்க, ஒரு மந்த்து கழிச்சு தான் பை பண்ணுவாங்க. பட் நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம். ஏன்னா இது வந்து நம்ம ஹெட்ஜுக்காக தான் பை பண்ணுறோம். இந்த ஹெட்ஜ் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸில், அதாவது காலகட்டத்தில் பண்ணோம்னாக்கா நமக்கு ஹெட்ஜிங்காக கொடுக்குற காசு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேர் ஃபேர்லி புல்லிஷ். இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்குது புட்டு செல்லில். அந்த ஹெட்ஜில் கிட்டத்தட்ட 14,000 லாஸ் வந்துருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6,000. பட் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 20%. ஸோ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நேக்கடாக புட் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20% ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. இப்போ இங்கே இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே வந்து 3.5% தான். 3%க்கு மேலே ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்லிமிட்டட் ரிஸ்க்கும் எடுத்துக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் 3%. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 55% வரைக்கும் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். அதே நேரத்தில் லிமிட்டட் ரிஸ்க். ஸோ அதனால் வந்து பங்குச்சந்தைகள் ரொம்ப நல்ல புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு புட் கேலண்டர் போடலாம். இது வந்து ஒரு நல்ல இது. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.